சென்னையில் தனி அறை ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். செப்டம்பர் 4ஆம் தேதி இவரது உடல்நிலை மோசமாகி பிபி பல்ஸ் இல்லாத நிலைக்கு போய்விட்டது. ஆனால் டாக்டர்கள் வெண்டிலேட்டரில் போட்டு மீட்டுவிட்டனர். பிள்ளைகளுக்கும் தகவல் தரப்பட்டது. அடுத்த நாள் செப்டம்பர் 5ஆம் தேதி டாக்டர் ஜெயசுதா மற்றும் 2 மகன்களும் ஐசியூவில் இருக்கும் தந்தையை பார்க்கும் சாக்கில் உள்ளே நுழைந்தனர். பாசத்தால் தந்தையை பார்க்க வருகிறார்கள் என்று ஐசியூ நர்சுகளும் உள்ளே அனுமதித்தனர். சிறிது நேரம் பேசிய பின்னர் தந்தையிடம் தனியாக பேச வேண்டும் என்று ஐசியூ நர்சுகளை வெளியே அனுப்பினர். உடனே சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த வெற்று பத்திரத்தை வெளியே எடுத்தனர். தந்தையை கொன்றுவிட்டு மருத்துவமனை மீது பழியை போட்டுவிடுவேன் என்று மிரட்டி முதல் தாளில் கையெழுத்து வாங்கினர். பின்னர் கையெழுத்து போட மறுத்த தந்தையின் கைவிரலை பிடித்து கை நாட்டு வைத்தனர். தன் சொந்த தாத்தா என்று கூட பாராமல் பேரன் டாக்டர் ஹரிபிரசாத் இதில் பங்கேற்றார். பத்திரத்தை சட்டையினுள் மீண்டும் ஒளித்து வைப்பதை இந்த வீடியோவில் காணலாம். பின்னர் ஜாக்கெட்டில் வைத்திருந்த ஸ்பிரிட் காட்டனை எடுத்து 2 டாக்டர்களும் தந்தையின் கைவிரலில் உள்ள இங்கை துடைத்தனர். மிக பலவீனமான நிலையிலும் தந்தை ஆட்சேபிக்க டாக்டர் ஜெயசுதா தந்தையை பேசாமல் தடுப்பதற்கு தந்தையின் கட்டிலின் அடியில் குனிந்து அவரது இருதய ஐவி லைன் குழாயை எடுத்து துண்டித்து விட்டார். தந்தையின் ரத்தம் தரையில் சொட்ட சொட்ட சேர் போட்டு அமர்ந்து முடிவுக்காக காத்திருந்தார்கள். ஐசியூ கண்ணாடி வழியாக பார்த்த நர்ஸ் டிஎம்ஓவை கூப்பிட்டு உள்ளே நுழைந்தனர். பேஷண்ட் ஃபைலை எடுத்து வெளியே செல்ல முயன்ற டாக்டர் ஹரிபிரசாத்திடம் இருந்து டிஎம்ஓ ஃபைலை பற்றி கொண்டார். ஆனால் டாக்டர் ஹரிபிரசாத் சட்டைக்குள் ஒளித்து வைத்திருந்த பத்திரத்துடன் சுவரின் ஓரமாக நழுவி சென்று விட்டார். இந்த வீடியோவில் அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு தனியாக வெளியே ஓடுவதை காணலாம். டிஎம்ஓவிடம் தந்தை முறையிட அனைத்தையும் மறுத்தார் டாக்டர் ஜெயசுதா. தந்தையின் ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் விழுந்து கொண்டே இருந்தது. போலீஸை கூப்பிடுவோம் என்று சொன்னவுடன் டாக்டர் ஜெயசுதா எழுந்து புறப்பட்ட போது அவர் சொருகி வைத்திருந்த ஹார்ட் ஐவி லைன் கீழே விழுந்தது. கீழே விழுந்த ஐவி லைனை மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று நினைத்து அதை கையில் எடுத்து வடியும் இரத்தத்தை நிறுத்தக்கூட நினைக்காமல் பெட்டில் சொருக பார்த்தார். இதை பார்த்த நர்ஸ் உடனே ஐவி லைனை வாங்கி கனெக்ட் செய்து இரத்தத்தை நிறுத்தினார். இதை நர்ஸ் செய்யும் பொழுது கையில் இருக்கும் இரத்தக்கரையை அனைவரும் பார்த்துவிட்டனர் என்று டாக்டர் ஜெயசுதாவும் அவர் மகனும் மிக விரைவாக ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடிவிட்டார்கள். ஐசியூ நர்ஸ்
கட்டிலின் அடியில் இருந்த இரத்தத்தை பார்த்துவிட்டு ஆயாவை துடைக்க சொன்னார். அப்பொழுது கூட என்ன நடந்தது என்று யாருக்குமே புரியவில்லை.